வண்டிய மாத்திரான்னா கேட்க மாட்டாங்கப்பா. சொல்லு. துபாய் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு ஒரு சட்டை துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா? ஆமா, சட்டை துணி. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா, கருவாப்பையில. ஏடா எவ்வளவு நாளைக்கு தானே அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிளை கட்டிக்கிட்டே அலைய போறீங்க? என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, செண்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா, 4 குட்டியை பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே தெரியலையா? என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? ஆயப்ப பெத்து போட்ட நேரம் அப்படி. மச்சான், முன்ன விட நீர் இப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. மாப்பிள, நான் மட்டுமாடா சில்லுன்னு இருக்கேன்? துபாயே சில்லுன்னு தாண்டா கிடக்கு. ஏண்டா மாப்பிள, துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்கு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சொல்ல சனியனே சனியனே. அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயார பாத்து தப்பா செருப்புங்கற பிச்சு விடு பிச்சாமா. இது இல்ல மச்சான்டா பேசுறேன். என்னடா தப்பா பேசிவிட்ட? நானு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு சொல்ற? பெரிய தண்ணில இருக்க. இல்ல இல்ல என்ன தெரிஞ்சு சொல்லி செருப்பு தெரியாம சொல்ற. போடா போடா போடா. நீ யாராவே? ஐயய்யய்ய சிச்சி சிச்சி எப்படி நீ என்ன செருப்பு தரிக்கறதல்ல? அட மச்சான் மரியாதை கொடுத்தா செருப்பு தரிப்பானாம்ல, இழுத்து வச்சு எடுத்து போடுவா நாக்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. என்ன? இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், நில்லுங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாளுக்கு பேரை வைக்கல, போப்பா. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த Dress போட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, நில்லு. ஏய், தமிழ்நாடு கிடையாது, இந்தியா. இந்த பாரு, போகாத. நின்னா செருப்பு மேல விழுந்துருமே. ஐயோ, நல்லா இருக்கியா? ஏயா கழட்றது அன்றவரா? இந்த செருப்பு எடுத்துட்டு போயா. நீ செருப்பை எடுத்து குடுக்கறியா எரியறானே எவனுக்கு தெரியும்? நில்லுன்றல்ல. இந்த பாரு, நல்ல மனுஷமா நடிக்காத. ஐயோ, இறங்குற பச்சிலே ஏத்தி விடுறாங்களே. ஏய், எறா ஆண்டியா, நல்லவள எனக்கு தெரியாதமா தட்டி போட்டு வந்து. ஓடியா 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 ஓடியா. வரேன், வா 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 வா. சொடலேங்கற பேருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து போடுறீ. ஆமாப்பா, பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு. என்னயா அது? கிளிச்சூச்சியம் பார்த்தா முருகன் வருவாரு, பிள்ளையார் வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும். பாரதி ராசா வந்திருக்காரு. சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம். அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளீல கொண்டாந்துருக்கணும். என்ன கோச்சுக்கிறாதையா? இத வச்சு என்ன சொல்ல போற? கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன். அர்ஷத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன். சரி, எனக்கு என்ன சொல்ல போற? பாரதி ராஜா படைங்க ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக போறேன். இல்லையா, காசு கொடுத்து டிக்கெட் இருந்தா முதல்ல போகணும். தாடியா மீசா தெரியாம முந்தப்படாது. போகுது. சீட் இருக்கு, ஆனா பெரியவங்க பக்கத்துல உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காது. நான் அப்படியே ஓரமா டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்தா ரோடு பாத்து. ஏய், யாரா விசில் அடிக்கிறது? 6 வரைக்கும் பிறந்தவனே ஆள் ஏறிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் நாங்க எங்க இருக்கோம்? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியாத்தா வாரியாத்தா, ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். வேண்டுதலா? கரெக்டா கேட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டியா நீ? இல்ல, பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. அப்ப டிக்கெட்? டிக்கெட் எடுப்பேன். உங்களை கூட ஒரு டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டு போறது. அப்பா கண்டக்டர், ஒரு 2 டிக்கெட். எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்க வேண்டாம். டிக்கெட் எடுக்காம எப்படிப்பா பஸ்ல? கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனையும் தான் டிக்கெட் வாங்கிட்டு போவானுங்க. நான் துபாயில இருந்து வரும்போது ஃளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃளைட்லயா? எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா?
எப்படி? அப்படி. ஆ. இப்போ பஸ்ல டிக்கெட் வாங்கலாம் என்ன பண்ணுவாங்க? நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி கழுத்தை சேர்த்து அடிச்சு இறக்கி விடுவீங்க. ஓ, இப்போ ஃளைட்ல டிக்கெட் வாங்கலனா பறக்கும் போது பாதி வழியில எப்படி இறக்கி விடுவான்? ஆமா. எப்பா இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. ஆமா யார்? எதுங்க? ஆஹா, வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? ஆமா. செக்கிங் வருவான்ல. வரட்டும். ஏன் எடுக்கலன்னு கேட்பான்ல. போடா வெண்ண. ம். உன்னை வேணா இப்படி மரியாதை திட்டுவானா? அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி? நீ டிக்கெட் எடுக்க வேணாப்பா. எனக்கு ஆன எடுத்துக்க, நீ பேசாம வந்தா போதும். சும்மா போய் டேய், உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். நீ இந்த வண்டியில ஏறல உன் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. ஐயோ கண்ணு ஆரம்பத்திலே கண்டு போச்சு. ஐ வந்துட்டாங்கல்ல. அட சும்மா இருமா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். 2 பேருமே டிக்கெட் எடுக்கல. வரேன் நீ. நானாச்சும் எடுத்துட்டு அதையும் கெடுத்து விட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றது தெரியல. வர்றானே இந்த பாரு, நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேட்கலையா? நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன், நீ முடிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ண. கொரட்ட விட சொன்னா ஊழ விடுற. அட சும்மா இருப்பா. மிஸ்டர் டிக்கெட். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? டிக்கெட் கொடுங்க. ஒரே ஒரு டிக்கெட் என்னது? இவருக்கு டிக்கெட்? கண்டநாயகி நான் எதுக்கு டிக்கெட் வாங்கணும்? எந்த நாய்க்கு டிக்கெட் இல்லையோ அந்த நாய்க்கு கேளுங்க. சார் இவன் பிராட் சார். இது நேத்து டிக்கெட் முதல்ல செக் பண்ணுங்க. யாருக்கிட்ட? இது இன்னைக்கு டிக்கெட் தான். ஓன் டிக்கெட்டுங்க. நான் அப்பவே உன்னை டிக்கெட் எடுக்க சொல்லி சொன்னேன்ல. கேட்டா கவர்மெண்ட் பஸ்ல கேனப்பை தான் டிக்கெட் எடுப்பானா. அது மட்டும் இல்ல, இவரு துபாயில இருந்து வரும்போது பிளைட்லயே டிக்கெட் எடுக்காம தான் வந்தாராம். சரி சார், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன சொல்வீங்கன்னு சொன்னா பொடா வெண்ண. அதை மீறி இப்படி பெருமூச்சு விட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலின் வாசிப்பாராம். ஆத்தாடியாவது காத்தாடியாவது டிக்கெட் எடுக்க வக்கல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை. என்னடா இப்படி எத்தனை பேரை கிளம்பிறீங்க? இவர் ஒருத்தர் தான். ஏன் எந்திரானா? கூப்பிடுறாங்கல்ல, போங்க சார். சார் கொஞ்சம் இருக்கு சார், ஒரு நிமிஷம் சார். எப்பா உனக்கு அம்மா இவன் மட்டும் வேற யாரும் கேரண்டி கேட்டலாம் போட்டு ஒரு ஊர்க்காரன் நான் இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லாவா பாருக்கு. பாத்துப்பா, இந்த 50 ரூபாவை லஞ்சம்னு சொல்லி கொடுத்துரு. இது அடி வாங்குறதுனால சொல்லப்படாதா? காது கொஞ்சம் கேக்குது. கொஞ்சம் வர்றேன். யோ கை நீட்ட வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த 50 ரூபாய் லஞ்சம் வச்சுக்க. போலாமா? 1 செகண்ட். என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. என்னது? ஆமா இது எதுக்கு? கொடை விரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, வாங்க. எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. இல்ல கையெழுத்த வேணா நாளைக்கு நான் வீட்டுல போட்டு கொடுத்து விடவா? ஏங்க சார், இந்த ஆடு அருவா, இந்த மனுஷன் இந்த கொடை ரெண்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல இல்ல இல்லப்பா, நாளைக்கு போட்டு தர்றேங்கிற கையெழுத்த. சார், இப்ப நீங்க வரலனா சார் ஒரு மோளம் வச்சு மாலை போட்டு கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்குவேன் சார். உங்க வசதி எப்படி சார்? இல்லப்பா, எத்தனை கையெழுத்து இப்பயே போட்டு வா போலாம். சார் சார் அந்த மாலை சார். வேணாம். மோளம் சார். வேணாங்கறல. ஒரே ஒரு மோளம் சார். வா போலாம். பெருமாளே அண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அத்தாச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கேங்க. வணக்கம்ப்பா. இந்த கொடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கையில் கிடைச்சு. சரி. சேர்த்தா கழுவியா போட்டு விட்டு போவோமேனு அப்படியே வந்தேன். துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை நாய். ராஸ்கல் வேடிக்கையா பாக்குறீங்க? பிச்சு பிடி இந்த பக்கம் வந்து. இங்க ஒண்ணு போடுங்க. எத்தனை? இங்க ஒண்ணு. மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டு இருக்கு. இந்தாங்க. அங்க ஒண்ணு போட்டாச்சு போட்டாச்சு. கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். கேட்டுக்கப்பா கேட்டுக்க. நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இல்ல, தேங்க்ஸ்ங்க. என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயில கூட பாக்கலங்க. இங்க எதுக்குப்பா கூட பிடிக்கிறேன்? மறக்குப்பா. கொசு அதிகமா இருக்கே சார். பாத்தீங்களா, கொசுக்கெல்லாம் கூட பிடிக்கிறாரு. தங்கம்னாலும் தங்க சாதாரண தங்கம் இல்லங்க.
58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். 58 கேரட்டா? அவருடைய மொத்த எடையே தங்கம்னு சொல்ல வந்தாங்க. ஓ. விளக்கண மாதிரி ஏடா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல? எங்க இருந்தானா? பெகிரினா? தெரியாது சார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? அட நானே பிரிவுடிக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். யார்கிட்ட கேட்க? அந்த குடிமையான போய் கேளேன். சீர்த்த குடிச்சுக்க. இல்ல சீடுங்க சுடுதுல. சுடுதா? தள்ளி உட்கார். ஆமா, ஏன்டா கடுப்பா பேசுற? துபாயில இருந்தனால 10 இடமும் தெரியுமேங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? அண்ணே அவர்தான். இவன் தானா? ஆமாண்ணே. ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும். தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? ம்ஹும். வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குற? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நீ இருந்த அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி ஓ, சொன்ன. அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு? விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு. அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க. விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? இல்ல பாக்குறல. அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? மன்னாரன் கம்பெனி. கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்குறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன். ஓ, கேக்குறான் மேக்ரானா? மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. கலெக்டர் வேலைய பாத்துக்க போறேன். அங்க ஏத்தமா பேசிக்கிட்டு இருக்க? அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். என்னப்பா சின்ன பழம் வச்சிட்டு அசிங்கப்பட்ட கிட்ட வந்து பேசாதயா, பேட் ஸ்மெல் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? ஆமாங்க. இது ஆமாவா? ஓ கொய்யா. ஏன் ஜோர் தின்னுட்டு? ஐயா ராசா, எங்க ஐயா, என் செல்லம், என் தங்கம். ஆமா, நான் துபாயில கக்கிஸ்களோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கழுவுற கம்பெனி தான் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ? ஐயா, நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா. கையெடு. அங்க ஒட்டகத்தை கழுவுன இந்த நாத்தனாருது. தள்ளியா? தள்ளுங்கறல. இதுக்குமே எப்படிப்பா தள்ளுறது? ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. அப்படியா? எப்பப்பா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. இது துபாய் ட்ரெஸ்ப்பா. துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுற? இனிமேல் நான் போடலப்பா. இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அமனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்ச என்ன கேட்க போறீல? ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன். அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ, வேணாப்பா. அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப? கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்குன்றேன். அப்படிதான் சொல்லணும் போ. அப்புறப்பா வீட்டுல எதுவும் சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன். கக்கூஸ் கழுவணும். அப்பா, இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். மெட்ராஸ்ல நான் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட ஸ்பீடா இருக்குப்பா. இவ்வளவு ஸ்பீடு கூடாது, ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். என்னத்த ஸ்பீடு? நம்ம ஏதோ தான் ஓட்டினேன். நீ ஓட்டின சொல்லையா, மீட்டர் சொன்னேன். அது அப்படிதான். இவ்வளவு சூடு வைக்காத, ஊறிக்கிட போகுது. போய மா மா மா. யாரு? பாரு, யாரோ பிச்சைக்கார மாதிரி இருக்கு. விடிஞ்சு தட்டை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. பிச்சைக்காரன் இல்ல மாமா, நான் தான் கிருஷ்ணமூர்த்தி. அப்ப நான் சொன்னது சரிதான். நீங்க சும்மா இருங்க. ஏன்பா,
வேலை தேடி மெட்ராஸ் போனியே, என்னாச்சு? வேலை தேடி தேடி வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. கடைசியில சித்தப்பாக்கிட்டே சேர்ந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, உங்க சித்தப்பா என்ன வேலை செய்யறாரு? அவரும் வேலை தேடிட்டு தான் இருக்காரு. அவரு கூட சேர்ந்து நானும் வேலை தேடிட்டு இருக்கேன். இப்ப 2 நாள் லீவ்ல வந்திருக்கேன் பாட்டி. வெட்டு போயல, வேலையே கிடைக்கல, அதுக்குள்ளடா லீவு. சரி விடுங்க, வேலை கிடைக்கட்டும். உடனே 1 மாசம் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்டா அங்க இங்கே நலஞ்சுக்கிட்டு பேசாம இங்கே இருந்துட வேண்டியதானே? இல்லம்மா, சித்தப்பாக்கு ஒரு ஜமீன் பங்களால பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நான் பிஸி ஆயிருவேன்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, எங்க அவனுங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, தெரிஞ்சிருந்தா வர வழியில கோயிலே இறங்கிருப்பேனே. அதனால என்ன, அமுதா அந்த வழியா தான் காலேஜ் போறா. உன்னை டிராப் பண்ண சொல்றேன். அம்மா, குமரன் தாயே. கொண்டு வந்து விட்டதுக்கா? இல்ல, உயிரோட கொண்டாந்து விட்டதுக்கு. எப்படி ரைடிங்? ரைடிங் அது ஃப்ளையிங். என்ன ஒரே ட்ரையா இருக்குது, பொண்ணுங்களே காணோம். அப்ப பொண்ணுங்களை பார்க்க தான் வந்தியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வரலையா? இல்ல, இந்த மாதிரி ட்ரையான இடத்துல உங்க அண்ணன் இருக்க மாட்டானேன்னு சொல்ல வந்தேன். ஹாய், இல்தக சையா. என்ன? உக்னையே இல்தக சையா. உக்னவு இல்தக சையா. அப்படின்னா? ஐயா, இது கூட தெரியாம காலேஜ்ல எப்படி அட்மிஷன் கொடுத்தாங்க? முதல்ல இத படிங்கம்மா, அப்புறமா தான் காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு நான் கொஞ்சம் டியூஷன் எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. உக்னையே இல்தக சையானா அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. ஏண்டா, இன்னும் வந்து இல்தக்க செய்ய விடவே இல்லையா? சைட் அடிக்கிறத நீ விட்டியா? அது மாதிரிதான் அவனுக்கும் இது ஒரு வியாதி. சரி, எதுக்கு என்ன அவசரமா லெட்டர் போட்டு வர வச்ச? டேய், ஏதாவது பிரச்சனையா? ஆமா. என்னடா? அமுதா. அமுதாவா? அவளுக்கு என்ன? நான் யாரா? சந்துரு இல்லையா? அவ அண்ணனோட ஃப்ரெண்டு தானே. என்கிட்ட எப்படி பேசுறது பழகுறது ஒரு வரமுறை வேண்டாம்? அப்படி என்ன வரமுறை மீறிட்டா? என் மேல ஏதோ கற்பனை வளர்த்துக்கிட்டு மனசுல என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கா. ஓ, அப்படின்னா அவளுக்கு உன் மேல இல்தக்கா செய்யா? அவ நம்ம ஃப்ரெண்டோட சிஸ்டர். அத மறந்துட்டு நீ பேசுன. அவ என் மேல ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் தப்பு. நீதான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இப்ப நான் என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாதரா. ஏன்னா கத்திரி வெயிலும் சித்திர நிலமா நினைச்சு குளிர்கார வயசு. அடல் சொல்லியே. இந்த வயசோ மனசோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே இந்த எண்ணத்தோட அவன் என் பக்கமே வரக்கூடாது. அவ்வளவுதான். சொல்லிட்டேல்ல, விடுறா, நான் பேசிக்கிறேன். ஆனா அவ வந்து உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிடு. டேய் பையா, சௌரி முடி எந்த கடையில வாங்கினது? என்னடா சொல்ல போற? ஒட்டு முடியா ஒரிஜினல் முடியான்னு விசாரிச்சேன். அமுதா கிட்ட என்ன சொல்ல போற? அமுதா உன் மூஞ்சில முடிக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. அவ வந்து உன்னை எதை கேட்டாலும் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிடு. என்னது சாரா? சரி விடு, கிருஷ்ணமூர்த்தி ஐயான்னு சொல்லு. டேய், அவரா? இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஹாய். ஹாய். என்ன 2 பேரும் சீரியஸா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்ன புதுசா கண்ணாடிலாம்? கண்ணாடியா? கண்ணாடி ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஃப்ரேம் தான் உங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகல. இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்துன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல துராக்கியான ஒரு கடை இருக்கு. டேய், அழகா ரைஷா மட்டும் பத்தாதடா, அத பாராட்டணும். இல்லனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கடா. ரொம்ப ஃபீல் பண்ணாத, அப்புறம் உன் வீட்ல ஃபீல் பண்ணுவாங்க. வா. ஒரே போர் அடிக்குதுடி. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஒரு கிஸ் கிடைக்குமா? என்ன? நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன். சி, போடா. இதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? இல்லன்னா நான் கொடுக்குறேன், அப்புறமா திருப்பி கொடுங்க. எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றாங்கப்பா. ஏய், அங்க பாருங்கடா. டேய், கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன்? நான் என்னப்பா பண்றது? எங்க போனாலும் பொண்ணுங்க வந்து விழுந்துறாளுங்க. நீ ஏன்டா அவங்கள பாக்குற? ஏய், பொம்பளைங்கள ஆம்பளைங்க இல்லாம வேற யாரா பாக்குறது? நீதான் அவனை கெடுக்கிற. துபார், நீ வேணா ஆஞ்சநேயர், எங்களை விட்டுரு. ராஜா, அல்ரா ராஜா, நீ போய் கரெக்ட் பண்ணு. எப்படி கரெக்ட் பண்றது? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னா இல்ல சினிமாக்கு போலாம்னா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே சினிமாக்கு போலான்னு சொல்லு. வழக்கம் போல உன் இல்தக்க செய்யா இருக்கே, அதிலே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. இல்தக்கா சையா இருக்கா? எனக்கு இல்தக்கா சையா இருக்கு. உங்களுக்கு இல்தக்கா சையா இருக்கா? புரியலையா? இல்தக்கா சையா அப்படி திருப்பி போட்டு பாருங்க. காதல் ஆசை. எனக்கு காதல் ஆசை இருக்கு. உங்களுக்கு காதல் ஆசை இருக்கான்னு கேட்டேன். இப்போ சொல்லுங்க, எங்க போலாம்? சினிமாக்கு போலாமா இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா?
நீங்க அரவிந்த் தானே? அவங்க சந்துருவும் கிருஷ்ணமூர்த்தியும் தானே? ஆமா, எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க அமுதாவோட கிளாஸ்மேட்ஸ். எங்களை ஞாபகம் இல்ல? நாங்க அமுதாவோட எத்தனையோ தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்களை மறந்துட்டீங்களா? டேய் நம்மள பத்தி எடுத்து சொல்றான்டா. விஷ் பண்றா. சிப்படா. இல்தக சையா. ஆட்டோ. எங்க சார் போறோம்? எங்கேயாவது போயா. என்னடா பாட்டு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கா? பால். ஆமா, நான் தான் கோபால். கோபாலா? நான் பால் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னப்பா. ஏன் நிறுத்தி விட்டாய்? சிரி மும்தாஜ் சிரி. கட்டிப்பூடி கட்டிப்பூடிமும் கட்டிப்பூடிடி தொட்டு கவ யார பாக்குற? ஏன் சித்தப்ப நேசமணியவா? அவன் கிடக்குறான் அண்டங்காக்கா. அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது. எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. பள்ளத்துல வந்துட்டோம். காப்பாத்துக்க. எது பள்ளத்துலயா? காப்பாத்துக்க. ஏண்டா நான் அண்டங்காக்காவா? அதுவும் பொம்பளை விஷயம்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதோ. டேய் சினிமாக்காரி நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். எங்க அண்ணன் உன்னை புள்ளியா பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம். பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். நம்பர் 10 இந்த வீடு தான்டா. ஏய் படுத்திருக்கிறது யாரா? அவனோட சித்தப்பாவா இருக்கும். எங்க என்னங்க கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா? உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான், போய் பாரு. வாடா. பாருடா, நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஓங்கி ஒரு மெதிக்கிட்டுமா அவனை? ஏய் சும்மாறா. ஏய் எழுப்பிடாத. நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் சித்தப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். வா, கட்டிலோடு அவனை தூக்கிட்டு போயிடலாம். ஈரடி. இந்த ஆள் கட்லோட அங்க போனாரு. சித்தப்பா. டேய் சித்தப்பா படுத்துட்டு இருந்தாரு. எங்கடா போனாரு? அவராது நான் நீதான் நினைச்சேன். யாருக்குன்னா உடம்பு சரியில்லையாப்பா? ஏன் கட்டளோட தூக்கிட்டு போறாங்க? என்னது கட்லோட தூக்கிட்டு போறாங்களா? யாரா? யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? உன்னை கேட்டு தான் வந்தாங்க. ஐயோ அப்படின்னா கடை கொடுத்தவங்க தான் இருக்கும். எந்த பக்கம் போனாங்க? இப்படிதான் போனாங்க. டேய் நான் போய் பாக்குறேன். நீ போய் நம்ம ஆளுகளை கூட்டு வா. ஏய் பேக் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு சித்தப்போட பேசிட்டு நான் அவனை எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது குளிப்பாட்டியா? இல்லடா, ஒரு ஷாக் கொடுக்கலான் இருக்காங்க தான். அப்ப அது யாரு? டேய் சந்துரு, நீ எங்கடா இங்க? டேய் நானும் அவனும் கட்டில லொங்கு தூக்கிட்டு வந்தோமே, அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா? ஐயோ என் சித்தப்பா தூக்கிட்டு போய் நீங்க தானா? அடிக்காதடா. நீயா? அப்ப இது யாரா? இதான்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணுல போறதுக்கு முன்னாடி போங்கடா. நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்துடுறேன். சாரியா? அடிச்சு சொருகிட்டு சாரி வரையா? போங்கடா. மாட்டிக்கிட்டடா நீ.
வாங்கடா. இங்க பாசியாடா. அடிங்கடா. போதும் போது நிப்பாட்டு செத்துற போறான். குலக்கேஸ் ஆயிர போறா. தள்ளுறாங்க. முதல்ல மூஞ்சிய பாப்போம். ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட? சை அட கர்மமே. ஐயோ டேய் இது பிடைச்சரா. தலை அங்க இருக்கு. நிமித்தவன தூக்கு தூக்கு. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா? அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? சும்மா இருக்குப்பா. கேவலத்தனமா பேசுறியா? எது என்ன நானா உன்னை கொலை பண்ண பார்த்தேன்? யாரோ 2 கிட்னாப்பர்ஸ் உன்னை தூக்கிட்டு போனா நீ வந்தா சொன்னா. எஸ் பாஸ், அவங்க 2 பேர் இருந்தாங்க. பாஸ் என்ன அறுவாலை தூக்கிட்டு இருக்கீங்க? மீன் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா? ஆடு வெட்டுறதுக்குலடா, ஆளை வெட்டுறதுக்கு. அந்த கிட்னாப்பர்ஸ போட்டு தள்ளுறதுக்குடா. டேய் நீங்க இங்கே இருங்கடா, நான் போய் சித்தப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு வந்துறேன். சரி. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபா கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்லை தாங்க முடியல, ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்துருக்கான். சித்தப்பா சித்தப்பா, என்ன நீ பிரஷ் பிடிக்க தெரியாதனால சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்கிற? அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரேன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வேலைக்கு வருவான்? ஒப்பளம் வருமா? அப்ப இல்ல, அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அத்தனை பேருக்கு நான் எங்க போறது? கைவாசம் 2 பேர் இருக்கானுங்க. வேணுமா வேணாமா? வேணாம்னு யாரா சொன்னா? சரி கூட்டிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ சம்பளம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி திங்கிறதுக்கு தங்குறதுக்கு நான் இல்லையுமே நீ ஒத்துக்கணும். சித்தப்பா, நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் மங்களாவுக்கு. அங்க தங்குறதுக்கு திங்கிறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயே வாய பாரு. என்ன வள்ளல்ல. பாஸ் பாஸ் பாஸ், என்னடா? வந்துட்டானுங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் வந்துட்டானுங்க. வந்துட்டானுங்களா? எங்க? அங்க மரத்தடியில நின்னு உங்களை கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். வாங்க பாஸ், வாங்க. அட கழிச்சல போறவனே, என்னை காப்பாத்துறனா காட்டு கொடுக்க கூட்டி போற. இந்த பார், நீ இங்கே நிக்காம அங்க இருக்க கட்டை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போ. நான் உள்ள இருக்கேன். என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் கொடு. போ வேமா. நான் மட்டும் போகணுமா? ஐயோ, இதுல எந்த கட்டை எடுக்கிறது? இதான் ஓகே. பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு? நானா? நீதான் முனீஸ்வரன் மேல கையில அருவாளை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கிற. நான் சொல்ல அந்த 2 அப்ரண்டிஸ் இவங்க தான். யாரா? டேய் வாங்கடா. சித்தப்பு அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அருவாளோட என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்களா? டேய் மகனே, இந்த கட்டைய கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார? அவங்க தாடா. டேய் அப்ரசன்டிங்களா? அப்ரசன்டில சித்தப்பா, அப்ரண்டிஸ். APPRE. என்ன எல்லோடா? நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். டேய் ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்து என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. வாங்க. யாரடா இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு? யாரை பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான், முதல் டியூட்டி ஆச்சு. அச்சோ, பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய் அந்த போறாடா. நின்னுட்டாடா. ஐயோ, அதுக்குள்ள பாஸ காலி பண்ணிருப்பாங்களோ? அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். டேய் அப்ரசன்டிங்களா? பாத்ரா. ஏய் சாரி.
வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாஸ கட்டலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா? உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாஸும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவன. அடிச்சிடுறோம். செத்துட்டானா? டேய், இன்னொருத்தன் கூட இருந்தானே, எங்கடா அவன்? ஐயோ என்னடா? கோபாலு. அட ஆமா, கோபாலு. ஏன்டா இவனை அடிச்சீங்க? சித்தப்பா தானே அடிக்க சொன்னாரு. அரசை கிட்னாப்பர்ஸ் அடிக்க சொன்னா இந்த பையல போய் அடிச்சு விட்டீங்களா? யார? அதான்டா அன்னைக்கு கட்லோட என்ன தூக்கி போய் அடிச்சானுங்களே 2 பேர். அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான்னு சொன்னது இந்த பையனா. இவனை போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் செஞ்சுக்கிறான். கோபாலு, கோபாலு, ஏய் ஐயா கோபாலு, எந்திரா கோபாலு, எந்திரா, அடிபடிச்சா, எந்திரா 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 எந்திரா. ஆமா, நீங்க யாரு? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்பாவா? டேய், நீங்க அடிச்ச அடியில மெண்டல் ஆயிட்டான்டா. டேய், நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர்? ஆ, ஞாபகம் வந்துருச்சு. ஆ? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா ஆத்தடி. இவங்க 2 பேர் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தானே நம்ம புதுசா வேலை செஞ்சிருக்க. அப்புறம் செஞ்சீங்க. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம். நாசமா போறவனே, பிரேக் இப்படியாடா போறது? உன் பிரேக் நான் வயசத்துக்கு அமுக்குவியா நீ? யோ, என்னடா என்ன சத்தம்? பங்களாவுக்கு வெள்ளை அடிக்க வரும் தெரியுமில? அப்புறம் கேட்ட பூட்டி வச்சிருக்க சொங்கி கைகுறா. இவெல்லாம் ஒரு டிரைவர். அடுத்த தடவை வர்றப்ப கேட்ல என்ன பிதிக்கிறேன் பிதிக்க. டேய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கணும். என்ன? இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய், கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் உசுர வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். உன்னெல்லாம் பெருச்சாலைக்கு தொப்பி வச்ச மாதிரி. டேய், எதுக்கிட்ட அந்த ஆள்கிட்ட நாங்க திட்டு வாங்கணும்? நாங்க போறோம். அது எப்படி? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க? ஆமா ஆமா, நாம 1 மாசம் இங்க இருந்தே ஆகணும். 1 மாசமா? அதெல்லாம் முடியாது. டேய், அட்லீஸ்ட் ஒரு 15 நாள். அதெல்லாம் முடியாது. மேக்ஸிமம் 3 டேஸ் நாங்க கிளம்புறோம்டா. டேய், என்னடா இங்க மீட்டிங்? எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னல. என்னடா லுக்கு? போடா போடா. வந்து வாச்சிருக்கானுங்க பாரு. டேய், கொண்டு போய் வைடா. ஏய் சில்கி சில்கி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் வந்து அடிப்பேன். ஹாய். ஹாய். இல் தக்க செய்யா இருக்கா? என்ன? வந்து சொல்றேன். ஏய், என்னடா? இரு அப்புறம் வரேன். பாய். பாய். வந்துகிட்டு இருக்காங்க. பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. யோ, ஓரமா கொண்டு போங்கயா. டிரைவர் வண்டி அடியா. யோ, எல்லாத்தையும் அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. யார் உங்க அம்மாவா? எங்க அம்மா இங்கேயா வர போறாங்க? இந்த வீட்டு முதலாளி அம்மா பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க.
இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? டேய் இதுவோட டெல்லிக்கு படிக்க போச்சு. சின்ன வயசுலயே போயிருக்கும். இப்பதான் படிப்பு முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 4 வருஷம் படிச்சிருக்கோம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஹாய் சித்தி. வா பாப்பிமா. வாங்கட்டு. சரி, உன் விருப்பப்படியே 1 மாசம் இங்கே தங்கிடுவோம். என்ன பண்றது? அண்ணன் ரொம்ப சலிச்சுக்கிறாரே. எப்பா இது ரொம்ப பெரிய இடம். இங்க உங்கள்கிட்ட கையால வச்சுக்கிட்ட டின்னு கட்டிடுவாங்க, அவ்வளவுதான். சித்தி, சித்தப்பா எங்க காணோம்? போன் பேசிட்டு இருக்காங்க. வெல்கம் ஹோம். வெல்கம் பாப்பிமா. யாரா இந்த காலகட்ட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல தொலைச்சு புடுவோம் உங்களை. குப்பையா? டேய் எடுத்துட்டு போங்கடா. அட தண்ணி மாட்டு பசங்களா ஏன்டா பாத்துக்கு நிக்கிறீங்க? எடுத்து வைங்கடா. என்கிட்ட ஏன்டா கொண்டாந்து குடுக்குறேன்? எங்கேயாச்சும் கொண்டு வைடா. அட அப்புறம் செஞ்சுக்கிறா, உங்களுக்கு வேற தனியா சொல்லுவா. எடுத்து வைக்கடா. ஐயோ அவர்கிட்டயே போறானே, இங்க வந்து தோணா. என்னடா இது? பட்ட சாராயமா? பட்ட சாராயம் இல்ல, வார்னிஷ். என்ன கன்றாவியோ. இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை கிளீன் பண்ணல உன் கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த எப்ப கிளீன் பண்ணிடுறியா? அட அறிவு கிட்ட முண்டோ, எப்படியாடா பண்றது? வேமா கிளீன் பண்றா. இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவா. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? டேய் மேனேஜரே, டேய் சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். ஐயோ சும்மாறா. டேய் நான் பெயிண்ட தாண்டா எடுக்க சொன்னேன், உசுர எடுக்க சொல்ல. முள்ள சுரண்டுங்க. முள்ள சொன்னா பெயிண்ட் போவாது. டேய் அது பெயிண்ட் இல்லடா, அந்த ஆளோட ஒரிஜினல் கலர். தேய்ச்சி தேய்ச்சி தோலை உரிச்சிடாதீங்க. டேய் நீ இன்னும் போலையா? ஓ அப்பர் சென்டிலாம் கூட்டிட்டு உடனே வெளியே போடான்னு சொன்னல. ஏன்டா என்ன போல நீ? நாங்க புறப்பட்டோம். இனிமே நீங்க இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டோம். ஆமா நீ பெரிய ஜமீன்தாரு, உன்னை இருக்க சொல்றக்கு. வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா.
ஐயா நான் உங்களை சொல்லலைங்கய்யா, இவனுங்களை சொன்னேன். அட சும்மா இரேண்டா. பாத்தீங்களா நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு பேரையும் வெளியே போய் சொல்லிட்டேன். போகடா வெளியா. இப்ப போயிடுவானுங்க ஐயா. சாமி டை பண்ணி என் கான்ட்ராக்ட்ல மட்டும் கை வச்சிடாதீங்க ஐயா. உன் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகக்கூடாதுன்னா இவன் இங்க இருந்தாகணும். டேய் உனக்கு எதுக்கு சம்பளம் தரேன்? ஆமா ஆமா, இவன் இங்க இருந்தா தான் உங்களுக்கு எல்லாம் வேலை. இவன் இங்க இருந்து அனுப்ப கூடாதுன்னு பப்பிமாவே சொல்லிட்டாங்க. நீ பப்பிமா உயிரை காப்பாத்தினால தான் இவன் எல்லாம் விட்டு வச்சிருக்கேன். இல்ல நான் அப்பவே அடிச்சு துரத்திருப்பேன். ஒரு ஆள் இவ்வளவு பெரிய ஜாமான் தனியா வந்து என்ன பாஸ் இது அசைக்கவே முடியல. பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டிக் டிக்னு சத்தம் வருது. மணிக்கு உண்டு. இதை ஏன் மூடி வச்சிருக்காங்க? டைம் வேஸ்ட் ஆயிருமே. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க தூக்குங்கடா. எட்ரா விளக்கண்ணே. டேய் இப்படி வாடா சந்துரு வா. எங்க போனா அந்த விளக்கண்ணே? தூக்குடா தூக்குடா. கை 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 கை. ஏண்டா 4 ஸ்டெப் கூட நடந்து வரல, அதுக்குள்ள என்னடா கை கேக்கன்ற? அதனடா கையில பாட்டில் விளக்கெண்ண. விளக்கண்ணையா? எதுக்கு? இவன் தான் எட்ரா விளக்கெண்ணா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா தூக்கி போடா. ஏன்டா இங்க போட்ட? நீ தானே தூக்கி போடுன, அதான் போட்டேன். யாரா அவன்? அதுக்காக வயல இடம் தூக்கி போடுறது? யாரா விழுந்தா என்னடா வருது? க்ளீன் பண்றா போடா. ஒழுங்கா க்ளீன் பண்ணு. பார்க்காதடா. சரி விடுறா. அப்படியா? அப்புறம் அந்த சத்தம் ஃபாலோ பண்ணாரா? பாவனே. அந்த புடி புடிடா. பிடிக்கல பிடிக்கலடா. ஏண்டா இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்க வேணா? நான் எங்க பிடிச்சேன்? அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே. கரெக்ட். அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்னடா என் சத்தம்? என்ன 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களடா. அப்பாடா நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்க பாட்டம் புட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தது உடைச்சிட்டீங்களடா. இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இது? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிரதா? மன்னிச்சிரதா? சுந்தரேசா இதோ வந்துட்டேன். இடிபாடுக்கு பிறந்தவனே, இன்னும் நீ ஸ்டெடி ஆகலையா? என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல, உன் கண்ணை. ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும்? என்ன டாய் யாராங்க எண்ணெய் கொட்டது? டாய் யாரா இதை உடைச்சது? அது வேற ஒண்ணு இல்லைங்க. பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கை சிரிப்பாயிடுச்சு. எஜமா இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்களை இந்த வீட்டுல வச்சு கூடாது. உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் கொண்டு வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது. ஐயா 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 கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க. ஐயா 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 நீங்களாச்சும் ஐயா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்ற பிசினஸே கிடையாது. முதல்ல நீ வந்து வவுச்சர்ல கையெழுத்து போட்டு கொடு. மிச்சம் மீதி இருந்தா கடைசியில பாத்துக்கலாம். சாமி டேய் டேய் அத தொட்டிங்க கையை வெட்டி போடுங்க ராஸ்கல். என்னாச்சு? எதா உடைச்சீங்க? ஒண்ணு இல்லையா? அதேதான் நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில போடுறேன். நீங்க போங்கய்யா, நீங்க போங்க. டேய் நடங்கடா நடங்கடா நடடா. டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும்
குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ, அந்த லட்சத்திலே ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா, அம்மா. சித்தப்பா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ, எனக்கு எந்திரிக்க தெரியும். அம்மா ஏடிச்ச. டேய் எல்லாரும் இங்க வாங்க. டேய் கொட்டாச்சி வாடா இங்க. டேய் வேலைப்பா நீ வாங்க வாங்கடா. உங்களுக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? டேய் அந்த சுத்தில வந்து கொடு. நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்து வைங்க போங்க. டேய் நில்லுங்கடா, நீங்க என்ன நிக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற? நீங்க தானே ஃபர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. டேய் நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. நீங்க டேய் டேய் என்னடா சொன்னீங்க? நீங்க தானே ஆணியை புடுங்க வேணாம் ஆணி சொன்னீங்க. புடுங்க வேணாம் அவங்கள சொன்னேன். ஒண்ணே சொல்லலாம், போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாக்கிர வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில எல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? டேய் வாடாங்க. டேய் அந்த பிரசம் வந்து கொடு. நீ சுரண்டு, நீ வாங்க, நீ உள்ள போ. டேய் அவனை வாட்ச் பண்றான். டேய் தொடடா, கீழே தொடடா, தரைய தொடடா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். ஏமா தொடடா. பரதேசி பரதேசி, கர்ம கர்மம். ஐயோ என்னடாச்சு? சுத்தியில ஓங்கி நடுமடலே போட்டான்டா. ஏய் வேணும், நான் போட்டேன் தெரியாம வந்துருச்சுடா. ஏய் மூச்சை காணும்டா. ஏய் தண்ணி எடுத்துட்டு வாடா டேய். இந்த இருக்கு தண்ணி நான் ஊத்துறேன். ஏய் சி கெட்ட தண்ணி, நல்ல தண்ணி எடுத்துட்டு வா. இந்தா சித்தப்பா 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 சித்தப்பா. சித்தப்பா தலையில சுத்தி வந்துருச்சு. டேய் கூலி மிச்சமாமனு பேச்ச கேட்டுவீங்க வேலைக்கு சட்டம் பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. டேய் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். ஓகே பாஸ், இவனுக்கு வேலை செய்யணும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாயில் அடிச்சிருவேன். நான் அப்படியா சொன்னேன்? இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. சாரி சார். படாங்க இவன. ஏண்டா இங்க பாட்டு கச்சேரிக்கு வந்தீங்களா இல்ல பெயிண்ட் அடிக்க வந்தீங்களா? எங்களை எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காங்க. யாரா சொன்னது? நீயா? எவன்டா அப்படி சொன்னது? நீங்க இல்ல, எங்க சித்தப்பா தான் சொன்னாரு. ஆமா ஏசம்மா, அவங்க எந்த வேலையும் செய்யாம பாத்துக்கத்தான் என்ன வச்சிருக்காங்க. அவன் என்ன லூசா? டேய் நேசமணி, டேய் நேசமணி, கான்ட்ராக்டர் நேசமணி, இந்த வந்துட்டியா? ஐயா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா? இவங்களை எதுக்குடா கூப்பிட்டு வந்த? ஐயோ மறுபடியும் தேரளத்து தெருவில் விட்டானுங்களா? டேய் உன்ட்ட என்னடா சொன்னேன்? உன்ட்ட என்ன சொன்னேன்? என்னங்க பாஸ், வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க, பாடக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அதான் பாட்டானுங்க. என்ன பாடினானுங்களா? டேய் ஐயோ டேய் உங்களை பேசாம ஒரு மூளை முடுக்கல உட்கார சொன்னேன். சித்தப்பா என்னம்மா? டேய் உங்களை என்னம்மா? இப்ப யார் பாடினது? இந்த பெயிண்ட் அடிக்கிற பையதான் தெரியாம பாடிட்டான். இனிமேல் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறேன். தொந்தரவா? நல்லதானே இருந்தது, அவரை பாட சொல்லுங்களேன். சரிம்மா. என்னடா வாய பொழுது நிக்கிறீங்க? பபிமா சொன்னது கேட்கல? அதான் பாட சொல்றாங்கல்ல, வாயில என்ன குளக்கட்டையா வச்சிருக்க? பாடுறா பாடுறா. பாருடா, நான் எந்திரிச்சு போயிடக்கூடாதுன்னு கட்டி போட்டிருக்கான் பாரு.
பாவண்டா வெயிட் பண்ணி தூங்கிட்டா. பாப்பா எழுப்பலாம். நீ எங்கடா போற? எழுப்ப வேணாமா? நீ எதுக்கு? நீ இங்கே இரு. யாரா வந்தாங்கன்னா என்னது? குருவி கத்துற மாதிரி சிக்னல் கொடு. ஓ எங்க கத்து? ஐயோ, குருவி கத்துற மாதிரி தானே எல்லாம் எனக்கு அத்துப்படி. நீ போடா, தைரியமா போ. ஏண்டா தூக்கத்துல கை கட்டி அவ்வளோ நீ ஒழுங்கா மாட்டுற. மேஸ்திரி பார்த்து, அதோட விலை 5000 ரூபாய். ஏதாவது ஆச்சு உங்க கணக்குல தான் எழுதுவேன். அதனால தானே இந்த கழுதியில நம்பாம குரங்கு மாதிரி நானே மேலே ஏறி இருக்கேன். டேய் கேட்டு இல்ல 5000 ரூபா 5000 கயரை கெட்டியா புடிச்சுக்க. நான் ஓகேன்னு சொன்னாதான் விடணும். நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடணும், அவ்வளவுதானே? ஆமா. கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஓகே ஓகே. எல்லாம் போச்சு. அட பாவீங்களா, சொல்லி வாய மூடல அதுக்குள்ள போட்டு உடைச்சிட்டீங்களா? ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா. மன்னிக்கிறதா? உன் கணக்குல 10000 ரூபாய் எழுத போறேன். ஐயா இதோட விலை 5000 தானே சொன்னீங்க? உடஞ்சதுக்கு விலை 5000 ரூபாய் தான். இதுக்கு விலை புதுசா ஒண்ணு வாங்கி மாட்டணும் இல்ல, அதுக்கு 5000 ரூபாய். மொத்தம் 10000 ரூபாய் இல்லையா? அட பாவிகளா. ஏண்டா தண்ணியா தொளிக்கிறீங்க? பெட்ரோல் ஊத்தி கொளுத்துக்கடா அவனா. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. நான் இப்ப எங்க இருக்கேன்? என்னது அலங்காரம், தோரணம், யாரு கல்யாணம்? டேய் என்னடா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? ஓஹோ தெளிஞ்சிடுச்சா? ஒவ்வொரு தடவை எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கானுங்க. இந்த தடவை அவங்கள விடக்கூடாது. கோழி அமைக்கிற மாதிரி ஒரே அமைக்கப்படும். தெரியாது தள்ள கட்டு. எங்கடா எங்க இருக்காங்களே அவங்க 2 பேர் தான் பாஸ். உங்களை கட்டிலோட தூக்கிட்டு போன கிட்னாப்பர்ஸ் இவனுங்க தான். முகத்தை திருப்பிட்டான் பாருங்க பாஸ். வாங்க போய் ஒரே அமுக்கு அமைக்கிறோம். இவனால என் பொழப்ப கெடுத்து 10 இப்ப என் உசுர அடக்கு பாக்குற.